வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜூலி. இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். மட்டன் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்றதை பார்க்கலாம். ஒரு தேங்காய், 1/2 கிலோ மட்டன், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இது போட்டு நம்ம செய்கிறோம். 1/2 தேங்காய் வறுத்து அரைக்கணும். 1/2 தேங்காய் நம்ம தேங்காய் பால் எடுத்து நம்ம செய்யணும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது 1/2 கிலோ மட்டன் இருக்குது. இது குக்கரில் போட்டு 3 விசில் நான் வேக வச்சுட்டேன். வேக வச்ச மட்டன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இதில் வச்சுருக்கேன். இப்போது நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். மட்டனில் உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு, அதனால் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அது நான் இதில் போட போகிறேன். இப்போ தேங்காய் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேங்காய் அரைச்சிட்டு அதிலிருந்து தண்ணி ஊற்றி அரைச்சி அதிலிருந்து ஃபஸ்ட்டு பால் இது எடுத்திருக்கேன். நல்லா திக்கு பால். இது 2வது கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2வது பாலில் நம்ம இதை இன்னொரு தடவை வேக வைக்க போகிறோம். இது வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அட்ஜஸ்ட். இப்போ நம்ம 1/2 தேங்காய் வறுக்கிறோம் லைட்டாக. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மிளகு பெப்பர் போட்டுட்டு நல்லா வணக்குறோம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா போடலாம். இப்போது இதில் நம்ம தேங்காய் எண்ணெயில் ஊற்றாமல் தான் வறுத்துருக்கேன். எண்ணெய் வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்படி ஃப்ரை பண்ணலாம். இனி நம்ம தனியாத்தூள் போடலாம். தூள் 2 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நம்ம இதில் கரம் மசாலா போடுறதில்ல, மிளகாத்தூள் தனியாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். இனி நம்ம இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது இது தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். வறுத்த தேங்காவை வறுக்கும்போது வறுத்து முடிஞ்சதுக்கப்புறம் மசாலா பவுடர்லாம் போடும்போது ஸ்லோவில் வச்சு போடணும், இல்லைன்னா அது கருகிடும். அப்போவே நம்ம ஆஃப் பண்ணிடணும். லைட்டாக சூடான போதும் மசாலா பவுடர்லாம். இப்போ இதை நல்லா மைய அரைக்கணும். நல்லா அரைச்சிட்டு ஒரு கொதிக்கட்டும். கொதிச்சதும் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ இது மசாலா அரைச்சி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச பால் 1 கப் இருக்குது. இது நம்ம இதில் ஊற்றுறோம். இனி நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நிறைய சின்ன வெங்காயம் தேவை. இந்த சின்ன வெங்காயம் தான் இதில் மெயின், ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இது நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இது நல்லா ஆயிடுச்சு. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொடுத்துருந்தேன். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. தாளிச்சிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி கொதிச்சதுனால நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இதில் கரம் மசாலா போடலை, வெள்ளை வெங்காயம் போடலை, இதெல்லாம் நம்ம இதில் போடலை. இதோட ஸ்பெஷலே அதுதான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, அப்புறம் ஆப்பத்துக்கு, தோசைக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.